முத்துவேல் ஆசைப்படுற மாதிரி கூடிய சீக்கிரமே பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போற ராஜி கதிர் 2 பேத்துக்கும் நீங்களும் வாழ்த்து சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் சாயங்காலம் காத்து நல்லா விசு விசுன்னு அடிக்குது. ஏன் வடிவு அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல். உடனே வடிவும் ஆமாங்க நல்லா இருக்கு, மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி, எனக்கு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனால் நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால அங்கே ராஜி தெரியறாளான்னு பாரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் வேணும்னா கூட வர்றேன். எதுக்கு? ராஜியை மறுபடியும் கூப்பிட்டு உங்கள் தம்பி ஏற்கனவே நம்ம மேலே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு, கதிர் சொல்லாமல் உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததில் அப்படின்னு வடிவு சொல்ல, உடனே கதிர் கதவை தட்டுறாரு. உடனே வடிவும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. உடனே சந்தோஷமாக எழுந்திருக்கிற முத்துவேல், கதிர் இப்போ நானே அங்கே வரலான்னு நினச்சேன், உன்னை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு ஒரு மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி, நானும் அதுக்கு தான் வந்தேன், வாங்க போகலாம். டாக்டர் சொன்னாங்க என்ன ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் எப்படியாவது நடக்க வச்சிடணும்னு, அதுக்காகத்தான் இன்னைக்கு காலையிலையும் நீங்கள் வாக்கிங் போன மாதிரி தெரியல, அதனால தான் சாயங்காலம் மழை வர்றதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்னு கைத்தாங்களா முத்துவேலை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கையை விட்டுட்டு அதெல்லாம் நானே நடந்துக்குவேன் அப்படின்னு காலரை அப்படியே தூக்கி விடுறாரு முத்துவேல். அதான் நான் பார்த்தேன், முத்துவேலுக்கு என்னைக்காவது கௌரவம் குறைஞ்சிருக்கா? இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு, நான் சும்மா சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரேன் அப்படின்னு பெரங்கையை கட்டிக்கிட்டு பின்னாடியே கதிரும் போக, ஆமாம் குழந்தைய பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு முத்துவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே வாக்கிங் போக போக நின்னுற கதிர், என்ன என்ன குழந்தைய பற்றி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு கதிர். இல்லை, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வா அங்கே பாரு, அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு அடியே போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். எனக்கு என்னமோ உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்து அடிக்கடி ராஜியை கூட்டிகிட்டு வந்து இருந்துட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆமாம், நாங்கள் வந்துட்டாலும் அப்படியே உங்கள் தம்பி அதான் சின்ன மீசை ஒத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரிக்கிறாரு கதிர். உடனே முத்துவேல் சொல்கிறாரு, அதுவும் சரிதான், அவன்கிட்ட யார் சண்டை போடுறது? சரி, நான் குழந்தைய பற்றி கேட்டேனே அதை பற்றி எதையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துவேல் சொல்ல, உடனே கதிரோ என்ன குழந்தை? அதுதான் ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றா, அது நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் நாங்கள் குழந்தைய பற்றியே யோசிக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர். இருந்தாலும் ஒரு மாமனாரா உன்கிட்ட இதை நான் சொல்லக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் இருப்பேன் இல்லை எவ்வளவு நாள் இல்லாமல் போவேங்கிறது எனக்கே தெரியாத அளவுக்கு நிறைய மனசுக்குள்ளே குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் எழுந்திருச்சு, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல பூரணமாக க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு, அதுக்கப்புறம் ஏன் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னும் நிறைய வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே முத்துவேலும் அப்படி இருக்கணுங்கிறது தான் எனக்கும் ஆசை, ஏன்னா என் பேரனோ பேத்தியோ பார்த்து வளர்த்து அவங்க என் தோலை விட உயரமாக வளர்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், அது வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி உட்கார்றாரு முத்துவேல். உடனே கதிரும் சேச்சே நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் பின்ன உங்கள் உயரத்துக்கு வளர்கிறதுக்கு எந்த குழந்தைக்கும் முடியாது அப்படின்னு சிரிக்க வைக்கிறாரு. அங்கே முத்துவேல் வருத்தப்படுறத பொறுக்க முடியாமல் கதிர். உடனே முத்துவேலை சிரிச்சுக்கிட்டு, சரி என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது எப்படி? நான் தான் ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திருக்க கரெக்டாக புல்லட்டில் சக்திவேல் பார்த்துட்றாரு. அண்ணே இது எத்தனை நாள் அண்ணன், எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இவன் கூட வாக்கிங் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. உடனே டே சக்தி, இதில் என்னடா திருட்டுத்தனம் இருக்குது? நான் வாக்கிங் போகலான்னு கிளம்புனேன், கதிர் நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், அதான் 2 பேருமே வந்தோம், ஏண்டா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே கதிரோ அதானே அப்படின்னு கேட்க, டேய் நீ பேசாதடா அண்ணே, வண்டியில் ஏறின, இவன் கூட நீ வாக்கிங் வந்தா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேல் அவனோட மருமகன் கூட வாக்கிங் போகிறான்னு நினைப்பாங்க, போடா டே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்துவேல். உடனே புல்லட்டை முறுக்கிட்டு போயிடுறாரு சக்திவேல் கோவத்தில்.
அதே சமயம் வீட்டுக்கு வந்து வாசல்ல நிற்க முத்துவேல் சொல்கிறாரு, சரி நான் சொன்னதை பற்றி ராஜிக்கிட்ட பரிசீலித்து 10 மாதத்தில் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. உடனே கதிரோ, என்ன இவர் இப்படி ஒரு நிலமையில வேற எந்த ஆசையை கேட்டாலும் நம்ம நிறைவேற்றலாம், ஆனால் இப்படி ஒரு ஆசையை கேட்டால் இனி நம்ம ஆள் என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அன்னைக்கு நைட்டு பெட்டில் உட்காந்துருக்கிற ராஜிக்கிட்ட அப்படியே கையை டச் பண்ணுறாரு. ராஜி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ அதுக்கு சரின்னு சம்மதம் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜியோ, என்ன சார் என்னமோ எனக்கு ஒரு மூடில் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நமக்கு கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சேச்சே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைப்பா, இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காரு, இன்னும் மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு டெலிவரி, இன்னும் மீனாக்கா இருக்காங்க நம்மளை விட பெரியவங்க, அதுக்கப்புறம் தான் ஆசை தோசை சாருக்கு நினப்பு தான், போ அப்படின்னு சொல்லவே கோமதி வெளியில் கூப்பிட்றாங்க. ராஜி, கதிர் வாங்க சாப்பிடலாம், தோசை ரெடி அப்படின்னு கூப்பிட, இதோ வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க ராஜி. அதே சமயம் இவ சொல்கிறது ஓகே தான், ஆனால் மாமா வேற இப்படி சொல்கிறாரு, அவருடைய உடல்நிலை காரணமாக அவங்களும் ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னு தானே நமக்கு தோணுது. ஏன்னா வயசானவங்க, அவங்களோட ஸ்டேஜில் நாம் கூட இதுக்கு தானே நம்ம ஆசைப்படுவோம். என்ன சொத்து சுகம் வேலை பதவி எல்லாமே இருந்தாலும் ஒரு பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சணும்னு அந்த வயசில் அவர் ஆசைப்படுறது இயல்பு தான். அதனால் அவர் கேட்குறத நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் ராஜி வேற அதை புரிய வைக்க முடியாதே, அவருக்கு இப்படி ஒரு இதுன்னு சொல்லி அவகிட்ட சொன்னாலும் அவன் நிச்சயமாக மனசு உடஞ்சி போயிடுவான். சரி, இது கடவுள் கையிலேயே விட்டுருவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு சாப்பிட போகிற கதிர் திடீர்னு ராஜி சாப்பிட ஓடி போய் வாஷ் பேசினில் வாமிட் பண்ணுறாங்க. பின்னாடியே போகிற கோமதியோ, என்னம்மா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிக்க, இல்லத்த மத்தியானம் ஏதோ சாப்பிட்டது சேரல போல அப்படின்னு சொல்ல, மத்தியானம் என்ன, நான் தானே நெய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் கொடுத்து விட்டேன், அதில் என்ன சேராமல் போகிறதுக்கு இருக்குது, இல்லை இது ஏதோ எனக்கு என்னமோ சாதாரண வாந்தி மாதிரி தெரியல, வா இப்போவே நம்ம பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு போய் லேடி டாக்டர் ஒருத்தங்களை கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிரும், அம்மா சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கன்னத்தில் இடிச்சிட்டு, என்ன சாரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் தான் வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு எல்லாருமா போகிறாங்க. போய் பார்த்தா ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸ். உடனே கதிர், நீ இப்போ தான் இதை பற்றி பிளான் பண்ணலான்னு யோசிச்ச, ஆனால் கடவுள் ஒன்று நமக்குன்னு எழுதியிருப்பார் போல். ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஐபிஎஸ் ஆகாமல் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை கதிர். நம்ம நினச்ச எய்மை அடையணும் சீக்கிரமாக, அதுவும் நம்ம நினச்சபடி வைராக்கியத்தை அடைஞ்சாதான் அது ஒரு சக்ஸஸான லைஃப்னு நீ எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருப்ப. அப்படி இருக்கும்போது என்னால் ஐபிஎஸ் ஆகாமல் இதை எப்படி நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் கதிர் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கதறி அழுகிறாங்க. உடனே கோமதியோ, இந்த சந்தோஷமான செய்தியை உன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படின்னு பாண்டியனுக்கும் சொல்ல, உடனே பாண்டியனும், என்ன கோமதி சொல்கிற, நான் இப்போவே கடையை சாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதே சமயம் இங்கே கால் டாக்ஸி, அதாவது கதிரோட கால் டாக்ஸியில் வந்து இறங்குற ராஜி, கதிர், கோமதி 3 பேருமே வரும்போதே ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா நிறுத்தி வாங்கிட்டு வர, எதிர்த்த வீட்டுக்கு ஓடி போய், ராஜி வா, என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் அம்மாக்கும் சின்ன அண்ணன் எல்லாத்துக்கிட்டேயும் போய் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம், கதிர் நீ ஏண்டா பார்த்துட்ருக்க வா அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனும் எக்ஸலில் வந்துடுறாரு. ஆமாம் கோமதி நானும் வர்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போய் முத்துவேல் கிட்ட சொல்ல, முத்துவேல், கடவுள் நான் கேட்காத எல்லாத்தையுமே கொடுத்த கடவுள், இதையும் நான் இப்போ தான் கேட்டேன், அதுக்குள்ளே எனக்கு ஆண்டவன் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கதிரோ, அதான் எனக்கே தெரியலை, நம்ம இத்தனை நாளாக பிளான் பண்ணி தள்ளி போட்டது ஏதோ கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு, அதுவும் உங்களோட சந்தோஷத்துக்காகத்தான்னு நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு